சார் ஹாப்பியாக ஏதாவது சொல்லுங்கள் மாஸ்டரை பற்றி ஏதாவது. வில் கான். ஓகே ஓகே. அதில் கேட்க யார் ஒருத்தர் தனி விட்டாங்க அவங்கள ஃபோட்டோவில். யார் அது? ஜெய் சத்குரு. எடுத்தாச்சு ஐயா. வீடியோ எடுக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அப்புறம் யூடியூப்ல பார்த்து வசதியா இருக்கும். இப்போ ஹிமாலயாவுக்கு அருகாமையில் உள்ள சத்கோலுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். ஹார்ட்ஃபுல்னஸ் ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த ஹிமாலயோட அந்த உடைய தொடர்ச்சி தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் மெம்பர்ஸ் வந்து பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவில் நம்ம ஆசிரமத்தில் உள்ள கேண்டீன். ஸோ தான் கேண்டீனு. ஒரு அருமையான இடம். ஸோ பிரதர் சிஸ்டர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. முக்கால்வாசி பேர் வேறு இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்காண்டி போயிருக்காங்க. சஸ்தங்கம் 6:30 மணிக்கு முடிஞ்சிட்டு டின்னர் முடிச்சுட்டு போயிருக்காங்க. மறுபடியும் 11 o'clock சஸ்தங்கம். ஸோ இங்கே 3 சிட்டிங் எடுத்துகிட்டு இங்கே வரணும்னா யார் வேணாலும் வரலாம். மெயினாக 3 சிட்டிங் எடுத்துக்கணும். இப்போ வந்து பேட்ச் பேட்சாக கூப்பிட்டு வராங்க. வந்து இந்த இடத்த வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆத்மாத்மா வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இந்த இடம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ காடுகள் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் டூர் போனால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. பட் இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. தங்குறதுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயாவோட அந்த வியூ பாயிண்ட் வந்து தெரியும். அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வியூ பாயிண்ட்டு இங்கே பல மொழி பேசக்கூடிய மக்கள்கள் எல்லாமே ஒன்றாவே பார்க்கலாம். இங்கே பல நாட்டிலேருந்து வராங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த ஹிமாலயோடைய தொடர்ச்சியை நம்ம அந்த ஹிமாலயா இதோட பார்க்குறோம், காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஹிமாலயாவிலேருந்து இவ்வளோ தூரில் டிஸ்டன்ஸில் நம்ம ஹிமாலயா ஆசிரமம் இருக்குது. இப்போ நவம்பர் மாதம் நான் இங்கே வந்துருக்கேன். டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்னோ ஐஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஒரு மலைகள் இந்த மாதிரி வெயில் ஒரு இடத்துல அடிக்குது. இந்த மலைப்பகுதியில் வெயில் அடிக்குது. ஸோ அதனுடைய இன்னொரு மலையோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் கீழே தெரியும். ஒரு மரத்தில் அந்த இலைகள் மட்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மரமும் வித்தியாசமான மரங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. இவர் தான் லோகநாதன் சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தவர். ஸோ லோகநாதன் பிரதர் இவர் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா பெஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து ஆத்மார்த்தமாக கூப்பிட்டு வந்தார். ஸோ வாலண்டியர் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் தான் இங்கே ஒரு 20 வருஷமாக ஆசிரமத்தில் இருக்கார். அவர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இவர் பேர் சீனிவாசன். இவர் பேர் சீனிவாசன் அண்ணான்னு பேர். இவர் பேர் டீ சாப்பிட்ருக்காரு. இன்னும் நிறையா பேர் எல்லாம் இருக்காங்க. நல்லா பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வாலண்டியர் ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க.
இங்கே வந்து மாஸ்டர் தாஜ் மாஸ்டர் வந்து இந்த இவரை விட்டுருக்காரு பாதுகாப்புக்கு. நீங்கள் இருக்கிறது